Hi everyone, this is Sandhya from Akam Industrial Training and Research Institution. Welcome to Python online course. இதுவரைக்கும் 3 days course முடிஞ்சிருக்கு. இந்த 3 days courseல பாத்தீங்கன்னா first வந்து installations பார்த்தோம். next வந்து basics, items, operators பார்த்தோம், data types பார்த்தோம். அந்த data typesல 2 conditions, strings and list மட்டும் third day பார்த்தோம். இன்னைக்கு வந்து list and tuples பார்க்கலாம். This is today's day 4. Day 4 oda quotes: be stubborn about your goals, flexible about your methods. The normal way you have to stubborn for your goal. உங்களுக்கு ஒரு கோலை நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி you have to be flexible. ஓகேங்களா? சக்ஸஸ் இல்லாமல் முடியாது. உங்கள் கோல்ஸை நீங்கள் சக்ஸஸ் பண்ணியே ஆகும். ஆனால் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் தான். பட் failure is a stepping stones for success. Reach your goals. All the best. ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளோட அஜெண்டா பிளான் பற்றி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து டியூபிள்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து டியூபிள்ஸ் ஃபுல்லாக பார்த்தலாம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரிஸ். டியூபிள்ஸ் வந்து நார்மலாகவே வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தேன், இட் வில் பி இன் நார்மல் பேசிஸ் அண்ட் செப்பரேட்டட் பை கமாஸ். அது சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் டியூபிள்ஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் இதில் வந்து டியூபிள்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து இட் கேன் பி சேஞ்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். மியூட்டபிள், இட் கேன் பி சேஞ்ச். டியூபிள்ஸ் இட் இஸ் இம்மியூட்டபிள். இதுதான் அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ். ப்ளஸ் வந்து இட் இஸ் இன் ஸ்கொயர் பிரேசஸ், இட் இஸ் இன் நார்மல் பிரேசஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதோட சும்மா ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்த், ஜான்வரி, பிப்ரவரி எல்லாம் கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரியேட்டிங் டியூபிள்ஸ் என்னென்ன க்ரியேட் பண்ணலாம், இன்ட் கிரியேட் பண்ணலாம், ஃப்ளோட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணலாம், எல்லாமே க்ரியேட் பண்ண முடியும் இந்த parenthesis. ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் எ டியூபிள்ஸ் இன்டீஜர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4,2,9,1. நெக்ஸ்ட் வந்து மிக்சர் ஆஃப் டியூபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி, வித் நம்பர்ஸ் அது யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள். நெக்ஸ்ட் நெஸ்டட் டியூபிள்ஸ், அதுக்குள்ளே எப்படி வந்து நெஸ்டட் டியூபிள்ஸ் ஒரு ஸ்பேசஸ்க்குள்ளே நிறைய லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெஸ்டட் டியூபிள்ஸ் பைத்தான் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இன்னும் வேர்ட்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். கிரியேட்டிங் எ நார்மல் டியூபிள் வித்தவுட் பேராந்தசிஸ்லையும் நம்மளால் டியூபிள்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதுதான் டியூபிள்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்க. கிரியேட்டிங் எ டியூபிள் வித் ஒன் எலமெண்ட்ஸ், ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணும்போது அதிலே வந்து சொல்லிடுவாங்க இட் இஸ் அ டைப் ஆஃப் டியூபிள். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த கண்டிஷன் தான். இட் வாஸ் அ டியூபிள் மெத்தட் ஆக்சஸிங் அ வேல்யூஸ் இன் டியூபிள்ஸ். நார்மலாகவே இதில் 2 மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணும். ஸ்கொயர் பிரேசஸ் அண்ட் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்ஸ் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டியூபிள் 1, டியூபிள் 2ன்னு இருக்குது. இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் வேணும். டியூபிள் 1ல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வேணும்னா கெமிஸ்ட்ரி, டியூபிள் 2ல் 4 வேணும்னா அதுக்கான வேல்யூஸ் மட்டும் இருக்குது. இது வந்து ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பிளிட்டிங் ஆக்சஸிங் பண்ணுறதுக்கு. இதுவே வந்து ஸ்லைசிங் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், ஸ்லைசிங் பண்ணி பண்ணும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் டியூபிள்ஸ் இருக்கு. 1:4 வரைக்கும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். 2 மட்டும் எனக்கு 2லேருந்து மட்டும் 2 வரைக்கும் மீன்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வரைக்கும் எனக்கு வேணும்ன்றது சொல்கிறது வந்து இது வந்து ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த மெத்தட்ஸ்னாலும் ஆக்சஸிங் பண்ணலாம். ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஸ்லைசிங் வச்சும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? டியூபிள்ஸ் ஆர் இன்மியூட்டபிள், இட் கேனாட் பி சேஞ்ச். நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் இட் வில் பி எரர் வில் பி கிரியேட்டட். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், டிக்ளேரிங் எ டியூபிள்ஸ். சப்போஸ் நீங்கள் மாற்றணும், 2க்கு வந்து எனக்கு ஹலோன்ற வேல்யூஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இட் டசன்ட் சப்போர்ட் த வேல்யூ அசைன்மெண்ட்டுன்றது உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். டியூபிள் அசைன்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் கிரியேட்டிங் எ டியூபிள்ஸ். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டியூபிளுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் பாருங்கள். ஐடி, அவனோட ஐடி, அவனோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், அவன் லாஸ்ட் நேம், அவன் சிட்டி, அவனுடைய டேட் ஆஃப் பர்த், அவனோட இயர், அவனோட பிளேஸ், பர்த் பிளேஸ், அவனோட நெக்ஸ்ட் வந்து இயர் ஆஃப் பர்த், அது எல்லாமே சிட்டி எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா
இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ஃப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அசைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சிட்டி, இயர் ஆஃப் பர்த், அப்புறம் பர்த் பிளேஸ் ஈக்குவல் டு அனில். அதே வேரியபிள் நேம் கொடுக்கணும். மறந்துடுறீங்க, அதே வேரியபிள் நேம் கொடுத்தோம். நீங்கள் சப்போஸ் அனில்ன்னு அடிச்சிங்கன்னா அவனோட நேம், அவனோட ஐடி மட்டும் வரும், அவனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வரும், அவனோட இயர் ஆஃப் பர்த் மட்டும் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டியூப்பிள்ஸ் முடிச்சுட்டு டியூப்பிளோட ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம டிக்ஷனரிக்கு போகலாம். ஓகேங்களா? இது வந்து அசைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்வாப். லைக் ஸ்வாப் மீன்ஸ் லைக் வேரியபிள் temp ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு temp. டெம்போட வேல்யூவே தான் எக்ஸும் ஒய்லையும் இருக்கும். அதுதான் வந்து சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்து நாலு விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. கன்கேடினேஷன், ரெபிடேஷன், இன்ஆப்ரேட்டர். இது இல்லாமல் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. கன்கேடினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அடிஷன் ஆப்ரேட்டர். அண்ட் ரிபிடேஷன் ஸ்டார். அண்ட் இன்ஆப்ரேட்டர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப் வச்சு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸ் இன் டியூப்பிளா இல்லையா என்றது கண்டுபிடிக்கிறது. எக்ஸ் பிரிண்ட் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ் வேல்யூ வச்சு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதுதான் டியூப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பேசிக்கலாக நம்ம ப்ரோக்ராம் போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? எப்படி பைத்தான் அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூப்பிள்ஸில் பார்க்கணும். டியூப்பிள்ஸில் நான் ஃபர்ஸ்ட் 4 விதமாக பேசிக்கில் வந்து ரன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரைட், அந்த 4 டிஃப்ரெண்ட் வேஸை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டியூப்பிள்ஸ் ஆர் த சீரீஸ் கிரியேட்டிங் ஏ டியூப்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் எப்படி டியூப்பிள்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நார்மலாக டியூப்பிள்ஸ், அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? செகண்ட் வே பார்த்தீங்கன்னா மிக்சர், அதில் வந்து டிஃப்ரென்ஸான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதும் தெரியும் உங்களுக்கு. இந்த வே இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு நார்மல் பிரேசஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள பைத்தான் கொடுத்துட்டேன், கமா அதுக்குள்ள ஸ்கொயர் பிரேசஸ் 1, 2, 3, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இன்னும் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள நான் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள எஸ்எஸ்ன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஏன் பிரிண்ட் பண்ணால் இட்ஸ் அ டியூப்பிள்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்ன டியூப்பிள்னு சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் டியூப்பிள்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் டியூப்பிள்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்னொரு டியூப்பிள் பார்த்தோம், பேராந்தசிஸே இல்லாமல் எப்படி டியூப்பிள்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஏ ஈக்குவல் டு 1, 2, 23, டபுள் கோட்ஸ்க்குள்ள பிபின்னு கொடுத்துருக்கேன். அப்பையும் நம்மளுக்கு ஆன்சர் அவுட்புட் எதில் வந்துருக்குன்னா டியூப்பிள்ஸில் தான் வந்துருக்கு, நார்மல் பேசிஸில். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எனக்கு. ஓகேங்களா? இதுதான் 4 விதமாக க்ரியேட் பண்ணுற டியூப்பிள்ஸ். நம்ம நார்மலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த டைப் என்னன்றது தெரிஞ்சிச்சு. ஏ ஈக்குவல் டு பஸ் நார்மலாகவே பிரேசஸ் கொடுத்தாவே வந்து இட்ஸ் அ டியூப்பிள். டைப் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தா எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் தான் நம்ம கொடுத்துருக்குது. ஆனாலும் if we have been given for this type is tuples கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரிங் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஆன்சர் அவுட்புட்டே வந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து டைப் ஆஃப் கொடுக்கணும் டியூபிள். ஓகேங்களா? கமா கொடுத்துருந்தா அதில் வந்து டியூபிளாக என்னன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஆக்சஸிங் த வேல்யூஸ். இந்த நம்ம ஆக்சஸிங் வேல்யூஸ்னால் நம்ம ஒரு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அனில்ன்ற ஒரு எக்ஸாம்பிள். 102 இன் சிங்கிள் பிரேசஸ் 102, 103. சிட்டி உன் பேர் வந்து அனில்னே வச்சுக்கோங்க. சிட்டி பார்த்தீங்கன்னா டெல்லின்னு வச்சுக்கோங்க. டெல்லி இது மட்டும் இருக்கட்டும். ஜஸ்ட் இப்போது அசைனிங். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வருமானு தெரியல, கமாண்ட் ப்ராப்ளம் வரலைன்னா நான் உங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஹேவ் டு கிவ்
நம்ம ஆக்சஸிங் பார்க்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அசைன்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அசைன்மெண்ட் பார்த்துட்டு ஆக்சஸிங் போயிடலாம். சரிங்களா? இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடி சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாங்க. நேம் சான்ஸ்லெஸ் தான், பார்க்கலாம். we will see. அசைன்மெண்ட் ஈக்குவல் டு annual நான் கொடுத்துட்டேன். இப்போது print ID. Yes, we got it. ஓகேங்களா? இப்போ வந்து ஐடி இல்லாமல் நேம் ட்ரை பண்ணுறேன்னா நேம் மட்டும் anil. ஓகே, சூப்பர். திஸ் இஸ் an assignment operator in tuples. ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஆக்சஸிங் நம்ம பார்க்கல. ஆக்சஸிங் பார்த்தோன்னா ஆக்சஸிங் வந்து 2 வே இருக்குது. ஆக்சஸிங்கில் ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சும் பண்ணலாம், ஸ்லைசிங் வச்சும் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்கன்ற பட்சம், ஒரு வேல்யூஸ் a ஈக்குவல் டு நார்மல் பிரேசஸ்க்குள்ள 1, 2, 3ன்றதை கொடுத்துருக்காங்கன்னா இப்போது ஏக்கு வந்து அந்த வேல்யூ அசைன் ஆகிடுச்சு. எனக்கு இப்போது அதில் ஒரு வேல்யூ மட்டும் வேணுன்ற பட்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு பண்ணலாம். print a of 2, 3 வந்து எனக்கு print ஆயிருக்கு. இதுவே இல்லாமல் ஸ்லைசிங் வச்சு பண்ணணும்னா சேம் print வேல்யூ வச்சே தான். ஆனால் வந்து என்ன வரும்னா 1:0:1 கொடுங்க. ஏன்னா நம்ம 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம், அதனால தான். அதிகமாக வேல்யூஸ் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல். 1 0 ஃபர்ஸ்ட் 1 வேல்யூ இருக்க 2 அந்த வேல்யூலேருந்து தான் எடுத்துக்கும் 1:ன்றது வந்துருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஸ்கொயர் பேசஸ் மூலமாகவும் பண்ணலாம், ஸ்லைசிங் மூலமாகவும் பண்ணலாம். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சஸிங் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் டியூபிள். மேலே பார்த்தது அசைன்மெண்ட், அதுக்கு மேலே நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் டியூபிள்ஸில் பண்ணலாம்ன்றது. ஓகேங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொன்று பார்த்தோம், டியூபிள்ஸ் ஆர் இம்மியூட்டபிள், இட் கேனாட் பி சேஞ்ச். நம்ம வந்து இப்போ ஏல வந்து எனக்கு v ஆஃப் ஸ்கொயரில் வந்து 2ல் ஈக்குவல் டு 4ன்னு நான் கொடுக்குறேன்னா இங்கே ஆன்சர் பண்ணுங்கள். டியூபிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் த ஐட்டம் அசைன்மெண்ட். சேம் எரர். ஓகேங்களா? இட் கேனாட் பி சேஞ்ச். இதுதான் டியூபிளோட இம்மியூட்டபிள்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து அசைன்மெண்ட் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பேசிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் டியூபிள்ஸில் பார்த்தீங்கன்னா கன்கேடினேஷன், அது நமக்கு நார்மலாகவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரிப்பிட்டேஷன், ஸ்லைசிங், இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே, இது வரைக்கும் டியூபிள்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த டியூபிள்ஸோட இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தலாம். கீவேர்ட்ஸும் சரி பார்த்துட்டு நம்ம டிக்ஷனரி போய்க்கலாம். டியூபிள்ஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பார்த்தோம். டியூபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். டியூபிள்குள்ளே லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அந்த ஸ்கொயர் பேசிஸில் பார்த்தோம். இட்ஸ் மியூட்டபிளான்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூபிளோட அசைன்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்லேயே வந்து ஆக்சஸிங் எப்படின்றத பார்த்தோம். இதுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா dash or the sequence or a series values of different types பார்த்தீங்கன்னா tuples. The tuples can also be created without parentheses. True. Find the type of tuples. Tuples are nested. இது வந்து nested tuples சொல்லுவாங்க. Tuples are immutable. Tuples are indexed from 0. Which of the following is a tuple? Normally இந்த parenthesesல வந்துச்சுனாவே it is tuples. Will be the output for the following code. 0ன்ற வரும்போது index value 0ல இருந்து வந்துச்சுனா John தான் வரும். 4 equal to 20 means which of the following will not be correct if the tuple is not correct? ஓகேங்களா? 3ல இருந்து வரும் output. 5 and 8 இந்த சைட் அந்த சைட்ல இருந்து. சம்மரி
immutable, comparable, rashable, it's comma 0 index value ல ஸ்டார்ட் பண்றாங்க. Tuples are immutable, அதே bodies தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ்ல வந்து டிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு, tuples முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து டிக்ஷனரி பார்க்கலாம். You won't have to be great to start, but you have to start to be great. புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் புதுசாக ஒரு துணர்ச்சியோடு தான் இருக்கணும். ஓகேங்களா? டுடே அஜெண்டா பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் வந்து டியூபிள்ஸ் பார்த்துட்டோம். இதில் வந்து டிக்ஷனரி பார்த்துட்டோம். டிக்ஷனரி அதோட கீவேர்ட்ஸ் சம்மரி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எம்சி கொஷின்ஸ். டிக்ஷனரி. The dictionary is an unordered collection of items or elements. ஓகேங்களா? all the components data types in Python have only values as their elements. okay, it's a key value pair னு சொல்லுவாங்க. each value is associated with key. ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு கீ இருக்கும். கீ இல்லாம வேல்யூஸ் இருக்காது, வேல்யூஸ் இல்லாம கீ இருக்காது. ஓகேங்களா? டிக்ஷனரி இஸ் செட் டு பி மேப்பிங். இட்ஸ் லைக் a மேப்பிங் தான். ஒன்னுக்கு ஒரு மேப் பண்ற மாதிரி. கீ வேல்யூ பேர் and together they are called as one item or an element. ஒரு கீயும் வேல்யூவும் சேர்ந்தாதான் ஒரு ஐட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? கீ அண்ட் இட்ஸ் வேல்யூ ஆர் செப்பரேட்டட் பை கோலன் பிட்வீன் தெம். The item or element in a dictionary are separated by commas and all the elements must be enclosed in curly braces. எல்லா எலிமெண்ட்ஸ்மே வந்து எதுல க்ளோஸ் பண்ணிருக்குன்னா curly bracesல தான் க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? Creating a dictionary is a simple in Python தான். நீங்களா? it is இதுல பாத்தீங்கன்னா mutables, the keys must be immutable such as but the values are mutable. கீஸ் வந்து ஒரு டைம் நீங்கள் கீயை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் அதோடைய வேல்யூவை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் கீ டிக்ஷனரியில் இருக்க மியூட்டபிள் இம்யூட்டபிள் கான்செப்ட்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் எம்டி டிக்ஷனரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்டி டிக்ஷனரி இருக்குது. டிக் 1 ஈக்குவல் டு கர்லி பிரேசஸில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா டிக் 1 அண்ட் டிக் 2 இருக்குது. டிக்ஷனரி வித் இன்டீஜர்ஸ் கீ. இப்போ நார்மலாகவே இந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா டிக் 1 ஈக்குவல் டு 1 கோலன் ரெட், 2 கோலன் எல்லோ, 3 கோலன் க்ரீன்னு வந்துருக்கு. இப்போது 1 கோலன் ரெட்டுன்றது ஒரு எலிமெண்ட் தான், ஆனால் அது கீ அண்ட் வேல்யூஸோடு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிக்ஷனரி வித் மிக்ஸ்ட் கீஸ். இது மிக்ஸ்டு கீஸ் மீன்ஸ் ஒரு டிக்ஷனரியிலே வந்து நேம் ஸ்ட்ரிங்கும் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸும் இருக்கு. அதுதான் வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேம் லைக் ரெண்டு டிக்ஷனரி எப்படி ஆட் பண்ணுறது இதுக்கான வே. accessing the values in dictionary. எப்படி வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்ஷனரியில் நேம்க்கு வந்து இப்படி தான் கீ வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போய் நம்மளோட கீ வேல்யூஸ் கொடுத்துருக்க கீ வேல்யூஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுற வே வந்து டிக்ஷனரியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கெட் பண்ணலாம். கெட்டுன்ற கீவேர்ட் வச்சு நேம் அந்த வேல்யூஸை கெட் பண்ணலாம். When we trying to access a key that does not exist the dictionary and error will occur. Suppose நீங்க இல்லாத keyword நீங்க வச்சு நீங்க assign பண்றீங்கன்னா அப்போ வந்து error will be written. Updating a dictionary. இத நான் சொன்ன பாத்தீங்களா, it is an key வந்து நம்மளால மாத்த முடியாது, ஆனா values-ஐ மாத்த முடியும். அப்போ values-ஐ எப்படி அப்டேட் பண்றது? age equal to 13 கொடுத்தனா it will be changed. address equal to வேற ஏதாவது address மாத்தினீங்கன்னா it can be changed. note உங்களோட main note இதுதான். if the key which is search is found then the value of key is updated, else the new key value pair is inserted in the dictionary. நார்மலாவே insert automatically ஆயிடும் ன்றத சொல்றாங்க. டெலிட்டிங் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நிறைய டெலிட்டிங் இருக்குது. இந்த ஐட்டம்ஸ் வந்து இதில் வந்து பாப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க.
பாப் ஐட்டம் சொல்லுவாங்க. நார்மலாக பாப், டெலிட், கிளியர் இது எல்லாமே இதில் வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பில் இதில் வந்து ஒரு நான் என்னென்னா யூஸ் பண்ணியிருக்கேன், 1 cube நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். dict underscore cube equal to curly bracesல 1:1, 2:8, 3:9 உங்களோட கியூப் வேல்யூஸ் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் பாப் பண்ணுறேன்னா தேர்ட் 1 2 3 4 தேர்ட் ஒன் மட்டும் எனக்கு வந்து பாப் ஆகும். அப்போது 3:9 வந்து பாப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டிக்ட் கியூப்ஸ்லேயே வந்து எனக்கு பாப் ஐட்டம் ஒரு ஐட்டமை எனக்கு பாப் பண்ணி எடுக்கணும் என்ற பட்சம் அந்த ஐட்டமை எப்படி பாப் பண்ணி எடுக்கலாம்? எனக்கு 1:1, வந்து பாப் ஐட்டம் இதில் இருக்குன்னா நிமிஷம் அந்த ஐட்டம் மட்டும் நம்ம பாப் பண்ணி வெளியே எடுத்தோம். கிளியர் மீன்ஸ் உங்கள் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே கிளியர் ஆகிடும் டிக்டில் கியூப்ஸில். ஆனால் கியூப் வந்து இருக்கும். டெலிட் அதவே டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விச் மீன்ஸ் இந்த வேல்யூவே டெலிட் பண்ணணுனாலும் அந்த டிக்ஷனரியே உங்களால் டெலிட் பண்ணணும். இப்போ டிக்ஷனரி நேம் என்னென்னா டிக் கியூப்ஸ்ன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாப் ஐட்டம் அந்த ஐட்டமை வச்சு நம்ம எப்படி பாப் பண்ணுறது, அதுக்கப்புறமா பாப் கிளியர் மீன்ஸ் அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். ஆனால் வந்து அதுக்கான வேல்யூ இருக்கும், எதுவுமே எம்டியாக இருக்கும். அதுவே டெலிட் பண்ணலாம், அந்த வேல்யூவே டெலிட் பண்ணால் டெலிட் டிக்ட் அண்டர்ஸ்கோர் கியூப்ஸ்ன்னு கொடுத்தா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிக்ஷனரி கீஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா there are many properties. keys are immutable. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். values are mutables. இதில் வந்து பில்டிங் டிக்ஷனரியில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது அவ்வளோ இது கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒருத்தர் கொடுத்துருங்க. கிளியர் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. காப்பி ஒரு இது வந்து காப்பி பண்ணுறதுக்காக. ஃப்ரம் கீஸ் கிரியேட் டிக்ஷனரி ஃப்ரம் நியூ சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஐட்டம்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்று யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கீஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் டிஃபால்ட்ஸ் இட் இஸ் நாட் பீன் அவ்வளோ யூஸ் இல்லை. அது ஃபர்ஸ்ட் 5 வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த கீவேர்ட்ஸ்க்கான இருக்கிற எல்லாத்தோட மெயின் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டிக்ஷனரிஸில் கோலன் இது வச்சு நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டிக்ட் 1ன்னு கொடுக்குறேன். டிக்ட் 1குள்ள 1:SS டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். 2:BCA 3:CS சாரி எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்னா ஈக்குவல் டு ஆப்ரேஷன் கொடுக்க மாட்டேன். இப்போ டிக்ட் 1ல் இது ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ டிக்ட் 1ன்னு மட்டும் நான் எடுத்தேன்னா இட் இஸ் அ டிக்ஷனரி, நார்மல் பிரேசஸ் டிக்ஷனரி, இன்டீஜர்ஸ் அண்ட் நார்மலாக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். மிக்சர் ஆஃப் கீஸ் இதில் வந்து ஆக்சஸிங் நம்ம பார்க்கலாமா? ஆக்சஸிங்னா இதில் இருக்கிறது எனக்கு வேணுன்ற பட்சம் டிக்ட் 1ல் இந்த பிரேசஸ்குள்ள எனக்கு 1 வேணும், SS 3 வேணும், CS. இது வந்து கீ வேல்யூஸ் வச்சு எடுக்கிறது. இது இல்லாமல் கெட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்ல. கெட் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா கெட் 1
சேம் ஃபார்மேட் தான், ஆனால் கெட் வேல்யூ வச்சு நம்ம பண்ணுறோம். ஸ்கொயர் braces இல்லாமல் கெட் வேல்யூ வச்சு நம்ம பண்ணலாம், ஆக்சஸிங் இல்லாமல். இப்போ வந்து இது வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 1க்கு வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அப்டேட்டிங்க்கு வந்து என்னென்னா இருங்க, எஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்டிங் த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா dict age equal to அந்த வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கணும். dict 1க்கு வந்து சப்போஸ் அட்ரஸ் இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸ்குள்ள CSAன்னு மாற்றுறேன். CSA மாறி இருக்கணும். இட் இஸ் அன் அப்டேட்டிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா, இன் டிக்ஷனரியில். டெலிட்டிங் அண்ட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி, இது வந்து டெலிட்டிங் வந்து பாப் ஐட்டம்ஸ் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளோவாகவே பார்த்தலாம். கிளியர் டெலிட் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாகவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது டெலிட்டிங், இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிக்ஷனரியிலே டெலிட்டிங் ஆப்ரேஷன் தான், ஓகேங்களா. இதை வந்து நான் டெலிட் அந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறேன். எப்படி டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணணும்னா வேரியபிள் நேம் வச்சு dict _ cubes இன்னொரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. இதில் வந்து கர்லி பிரேசஸ்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1:1, 2:8, 3:27, 4:64, 5:125 என்றது 5 வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போது dict cubes கொடுத்தோன்னா 1:1லேருந்து நம்மளுக்கு 5 வரைக்கும் அவுட்புட் ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் 9ல் என்ன பண்ண போகிறேன்னா பாப் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் ஒன்றை மட்டும் எனக்கு பாப் பண்ணி எடுக்கணும். அப்போது இங்கே delete cubes டாட் பாப், அதுக்குள்ள தேர்ட் ஒன் மட்டும் நான் பாப் பண்ணி எடுக்கிறேன் 27, விச் மீன்ஸ் தேர்டில் கீயை மட்டும் நான் பாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதுதான் எனக்கு டிஸ்பிளே இருக்குது. 27, 9 மட்டும் எனக்கு பாப் ஆகிருக்கு. இந்த 3 பர்டிகுலர் ஐட்டம்ன்றதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ dict cubesன்னு கொடுத்தோன்னா அதில் பாப் பண்ண ஐட்டம் இருக்காது. நெக்ஸ்ட் பாப் பண்ணதுக்கு பாப் ஐட்டம், ஓகேங்களா. டாட் பாப் ஐட்டம், பாப் ஐட்டம்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப் ஐட்டம் மீன்ஸ் எம்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் பாப் ஐட்டம் மட்டும் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பாப் ஆகிடும், பாப் ஐட்டம் தான், ஓகேங்களா. பாப்புன்னு இருக்கும்போது நீங்கள் என்ன கீவேர்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ, எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பாப் ஆகி டெலிட் வழியாக வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து பாப் ஐட்டம்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பாப் ஆகிட்டு வெளியே வரும், ஓகேங்களா. இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா dict டாட் கிளியர். இப்போ நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா எம்டி ஆஃபீஸ் தான், ஓகேங்களா. எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் dict cubes இருக்குது. இந்த dict cube நம்ம கிரியேட் பண்ண டிக்ஷனரியே டெலிட் பண்ணணும்னா delete dict cubes எதுவுமே வராது. இப்போது நீங்கள் dict cubesன்னு கொடுத்தீங்கன்னா no dict cube is defined, it is deleted. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா. கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பாப் ஐட்டம் ஒன்று பாப் பண்ணிங்கன்னா பாப் ஐட்டம் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஒன் மட்டும் பாப் ஆகிட்டே வரும். கிளியர் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லா வேல்யூஸும் கிளியர் ஆகிடும். டெலிட் பண்ணிங்கன்னா அந்த பாப் டிக்ஷனரியோட பாப்ஸே ஃபுல்லாக வந்து டெலிட் ஆகிற வரைக்கும் வரும். இதுதான் வந்து டெலிட்டிங் ஆஃப் த டிக்ஷனரிஸ், ஓகேங்களா. முக்கியமான ஐட்டம்ஸ் இது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து
நம்ம பார்த்தது வந்து இம்யூட்டபிள்னு பார்த்தோம். இட் இஸ் சேஞ்ச், அப்டேட் பண்ண முடியும்ன்றதை நம்ம இன்னே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் இன்னைக்கு இப்போ வந்து இந்த டிக்ஷனரியிலே வந்து நம்மளோட கீவேர்ட்ஸ் பார்த்தலாம். ஒரு ஓவர்லுக். டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூஸ் அது எல்லாமே நிறைய இருக்கும். நார்மலாக சம்மரி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி இஸ் அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எப்படினாலும் இருக்கலாம். டிக்ஷனரியில் வேல்யூ கீ வேல்யூஸ் பேர்ஸ் இருக்கும். இதில் வந்து நார்மலாகவே வந்து பாப் ஐட்டம் கிளியரு டெலிட் வரும்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். என்ன சம்மரினா இன்னைக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் பார்த்தோம். 2 கிளாஸ் பார்த்தோம், விச் மீன்ஸ் டியூப்பிளும் பார்த்தோம், டிக்ஷனரியும் பார்த்தோம். டியூப்பிள் வந்து தனியாக பார்த்தோம், டிக்ஷனரியும் தனியாக பார்த்துட்டோம். ஓகேங்களா? டியூப்பிள்ஸில் என்னென்ன பேசிஸ் லிஸ்ட் அதெல்லாமே பார்த்துட்டோம். டிக்ஷனரிஸ்லேயும் அதே மாதிரி டெலிட்டிங் எப்படி பண்ணுறது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்த செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து நார்மலாகவே வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் பைத்தானில், கமெண்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ் அது எல்லாமே யூஸ் பண்ணி எல்லாமே செக்டார் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்டார்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ் அது எல்லாமே பார்த்தோம். அதில் இன்னைக்கு டே வரைக்கும் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூப்பிள், டிக்ஷனரிஸ் அது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போது பைத்தான்ஸில் நெக்ஸ்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன், லூப் கண்டிஷன், ஃபார் லூப், வைல் லூப் அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் செக்டார்ஸில் பார்க்குறது தான். ஓகேங்களா? இந்த செக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இன்னைக்கு நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ஸ், வைல் கண்டிஷன்ஸில் வந்து கொஞ்சம் வந்து தியரிட்டிக்கலாக இருக்காது, ப்ராக்டிக்கல் செஷனாகவே இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தது வந்து ஃபுல் தியரிட்டிக்கல் பார்ட். பைத்தான்னா என்ன, பைத்தானோட பேஸ் என்னன்றது பார்த்தோம். என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம். இதுக்கு மேலே பார்த்தது எல்லாமே ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் தான். ஓகேங்களா? இட் வில் பி இன் செகண்ட் 2 செக்டாராகவும் இருக்கும். ஓகே, இந்த கிளாஸ் இது வரைக்கும் இதோட முடியுது. ஓகேங்களா? இந்த பைத்தான் நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் 4 days கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்க வேண்டியது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். பைத்தானோட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்தா